Java. Java is an object-oriented programming language. Object-oriented programல கோட்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கும் with the concept of object and classes. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். hero.java. ஜாவா ஃபைல் எப்போவுமே பப்ளிக் கிளாஸ் அண்ட் தென் ஃபைல் நேமோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஜாவா கோடோட ஸ்டார்டிங் போர்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க். பட் இப்போதைக்கு இது எனக்கு தேவைப்படாது, ஏன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜாவாவில் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் டேட்டா டைப், வேரியபிள் நேம் அண்ட் இட்ஸ் வேல்யூ. ஜாவாட்ட 12 கிட்ட டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுறது ஸ்ட்ரிங் நேம் அண்ட் இன்ட் ஏஜ். இனிஷியலாக இது ரெண்டுத்துக்கும் எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஏன்னா இப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் டு ஃபார்ம் ஆப்ஜெக்ட்ஸ் வித் these two variables. And டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் with the name Ganesh and age 40. Now let me create another Java file main.java and write public static void main string arg. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் with the name hero1 and இந்த ஆப்ஜெக்டோட நேமை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட் கணேஷ். இதே மாதிரி புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதோட பேரையும் பிரிண்ட் பண்ணலாம். ஜாவா கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணோம், அதுக்கு தான் இது எழுதியிருக்கோம். ஜாவா சி main.java. இது எழுதும்போது 2 அடிஷ்னல் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகும். இதுதான் கிளாஸ் ஃபைல்ஸ். இந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே எல்லாம் பைட் கோட்ஸாக இருக்கும். ஜாவா ஃபைல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபைலில் கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் இந்த கிளாஸ் ஃபைலில் ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணி எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இது இப்படி பண்ணுறதுனால இதுக்கு ஒரு கோட் இருக்குது, which is write once run anywhere. ஜாவாவை க்ரியேட் பண்ணது ஜேம்ஸ் காஸ்லிங் in the year 1995. ஜாவா இஸ் யூஸ்ட் இன் வெப் அப்ளிகேஷன், மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். ஏறத்தாழ 57 பில்லியன் டிவைசஸ் ஜாவாவில் ரன் ஆகிட்டுருக்கு. பிக் டெக் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஜாவாவை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை.